தலைமுடிக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வைக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம சத்தான சாப்பாடு சாப்பிட்ணுங்க. இன்றைக்கி தலைக்கு முட்டையோட வெள்ளைக்கருவும் தேங்காய் எண்ணெயும் தான் கலந்து போட்டிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, பீர்க்கங்காய் சட்னி, லஞ்சுக்கு இலைக்காளான் குழம்பு, பூசணிக்காய் பொரியல், ரசம், தயிர், சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இன்றைக்கி இந்த சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். பீர்க்கங்காய் சட்னி செய்யறது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வணக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணங்கினோடனே ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு அரை பீக்கங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ விற்கிற பீக்கங்காய்லாம் உடனே வெந்து சுருங்கி போயிடுது. நீங்கள் ஒரு பீக்கங்காய் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு தேவையான அளவு தேங்காய் பூ போட்டு நல்லா கலந்து விட்டு ஆற வச்சு சட்னியை அரைச்சிருங்க. சப்போஸ் சாப்பாட்டுக்கு செய்கிறீங்கன்னா நீங்கள் புளி போட்டு அரைச்சிக்கோங்க, கெட்டு போகாத இருக்கும். இந்த சட்னி ரொம்பவே ஈஸி, டேஸ்டி. இப்போ ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சட்னி எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.